ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை வித் கண்ணம்மா. கருத்து கொஞ்சம் கேட்கலாமா? தீபிகா இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு அவள் என்னோட உயிர் தோழி. ஆனால் இதோ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களே இந்த கடிதத்தை பொறுத்தளவுக்கு அவள் என்னோட காதலி. 6th ஸ்டாண்டர்டில் சாதாரண ஒரு சண்டையில் ஸ்டார்ட் ஆன எங்களோட நட்பு. அதுக்கப்புறம் யார் கூட சண்டை போட்டாலும் சரி 2 பேரும் வந்து புலம்பிப்போம். 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தங்க போய் சண்டைக்கு நிற்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் மாற்றி மாற்றி எங்களுக்குள்ள நாங்களே சண்டையும் போட்டுப்போம். என்னுடைய உயிர் தோழின்னு நினச்சிட்டு இருந்தவளை எப்போ என்னோட உயிர் காதலின்னு நான் நினைக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல. அவளை அதுக்கப்புறமா நான் நிறைய ரசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சண்டையும் போட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சண்டைக்கு பின்னாடி இருந்த காரணம் பொசசிவ்னஸ்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அப்படி சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி எனக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை எப்படியாவது அவகிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக November 23 அவகிட்ட போய் சொல்லலான்ட்டு போனேன். அவகிட்ட போய் தீபிகா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு நான் நின்னப்போ அவளும் விஷ்ணு நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னான். ஏன்னா நீயே சொல்லு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவள் விஷ்ணு எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இந்த உணர்வுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, இந்த லெட்டரை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னா. அந்த லெட்டர்லேயே அவனோட அட்ரஸும் இருக்குது அப்படின்னு சொன்னான். நானும் எதுவுமே அந்த இடத்துல பேசாமல் அந்த லெட்டரை மட்டும் வாங்கி வச்சுட்டேன். என்னமோ தெரியல, அவன் அந்த பையன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தா. ஆனால் அதை படிக்கணும், அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ அதனால் நான் அந்த லெட்டரை ஓப்பன் கூட பண்ணி பார்க்காம எங்கள் வீட்டில் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு சூட் கேஸில் பத்திரமா வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 8 வருஷம் கழித்து தான் நான் எவ்வளோ பெரிய சுயநலவாதின்னு எனக்கு புரிய வந்துச்சு. எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் எனக்கு கொடுத்து வைக்கல அதை வாழ்கிறதுக்கு. ஆனால் அட்லீஸ்ட் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையாவது நான் அமைச்சு கொடுத்துருந்துருக்கணுமோ, அன்றைக்கி அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி அந்த பையன்கிட்ட அந்த லெட்டரை போய் கொடுத்துருக்கணுமோன்னு எனக்கு ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணேன். எஸ், அந்த நாள் அவளோட திருமண நாள். அக்னி சாட்சிக்கு முன்னாடி கண்ணில் கண்ணீரோட தலை குமிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாள். அவளோட குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அந்த கண்ணீருக்கு காரணம் அவங்க குடும்பம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, குடும்பத்தை விட்டு பிரிய போகிறதுனாலன்ட்டு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கண்ணீருக்கு காரணம் நான்ட்டு. அவளோட காதலை சேர்த்து வைக்காமல் போனதுக்கு நான் தானே காரணங்க. அந்த நேரமும் வந்துருச்சு. ஐயர் மந்திரத்தை சொல்லி அந்த மாங்கல்யத்தை அவளோட கணவர்கிட்ட கொடுத்தாரு. அந்த மாங்கல்யத்தை அவளோட கணவர் அவள் கழுதில் கட்டுறப்போ அவள் ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கள், அவளோட கணவரை இல்லை என்ன. அந்த பார்வையில் எனக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நிமிஷம் இந்த உலகமே எனக்கு நின்று போச்சு. இங்கே நான் செத்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் அந்த பார்வைக்கான அர்த்தம் அப்போ எனக்கு புரியல. நான் ஒரு மடையன். அப்போ நான் என்ன நினச்சேன் தெரியுமா, அவள் கொடுக்க சொன்ன அந்த லவ் லெட்டரை நான் கொடுக்காம போனதுனால தான் அவள் என்னை அப்படி பார்த்தான்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த பார்வைக்கான விடை அது இல்லை. நான் அந்த லெட்டரை படிக்காமல் போனதுனால தான் அவள் அப்படி பார்த்துருக்கான்னு எனக்கு அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. அவளுக்கும் கல்யாணம் ஆகி அவளோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டா. ஆனால் நான் ஒரு வீடு இல்லாத விலங்கு மாதிரி அவள் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் எதுக்கு இருக்கோ என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். சரி, இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் இருந்தோன்னா நம்மளாக இருக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் கும்பகோணத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வீடை வெக்கேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எதர்ச்சியாக நான் அந்த லெட்டரை பார்த்தேன்னா இல்லை அந்த லெட்டரை நான் படிக்கணுன்றதுக்காக அந்த கடவுளே ஏதோ போட்டு திட்டமான்னு தெரியல. எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது சடனாக அந்த சூட் கேஸ் என் கண்ணில் மாட்டுச்சு. அவளோட ஞாபகமும் எனக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பயப்பட்டுட்டு இருந்தேன்னா என்ன தைரியத்தில் என்ன ஞாபகத்தில் நான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணுன்னே தெரில. எடுத்துக்காட்டுக்கு மரகத நாணயம் படத்தில் எப்படி ஹீரோ போய் அந்த மரகத நாணயத்தை அவங்களுக்கே தெரியாமல் அதை எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் அன்றைக்கி அந்த லெட்டரை எனக்கே அறியாமல் நான் அதை எப்படி ஓப்பன் பண்ணேன்னு இப்போயும் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல. எப்படி எனக்கு அன்றைக்கி அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்ட்டு. ஸோ ஏதோ ஒரு தைரியத்தில் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அந்த லெட்டரில் டியர் விஷ்ணு, கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த லெட்டரை நீ ஓப்பன் பண்ணி படிக்க மாட்டேன்ட்டு. அதனால தான் நான் லவ் பண்ணுறவரோட அட்ரஸ் இந்த லெட்டருக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ தான் நீ இது ஓப்பன் பண்ணி படிப்பேன்ட்டு. சரி, இட்ஸ் அவுட் ஆஃப் த மேட்டர். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியல. எனக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. அது நட்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு உன் மேலே
காதல்னு சொல்லலாம், இல்லாட்டி நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லலாம். எனக்கு மட்டும்தான் நீன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ பேரை நம்ம கடந்திருப்போம். ஆனால் நம்ம கடக்கிற ஒவ்வொரு பர்சனும் நமக்கானவங்களான்னு கேட்டானா இல்லை. ஆனால் நம்ம ஹார்ட் ஏதாச்சும் ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க கூட பேசினா நல்லா இருக்குமே, இவங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குமே, அண்ட் அவங்களோட பிள்ளைகளை கூட அழகுன்னு ரசிக்கிறதுக்கு அந்த ஒரு பர்சன் கிட்ட தானே முடியும். ஸோ என் லைஃப்பில் அந்த ஒரு பர்சன் நீ தான், நீ மட்டும்தான். ஏன் இதுக்கு மேலே நீ இந்த லெட்டரை படிச்சுட்டு என் கூட பேசுவியோ மாட்டியோ அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நாளைக்கு அக்னி சாட்சிக்கு முன்னாடி எனக்கு யாராச்சும் தாலி கட்டினாலுமே நான் அப்பையும் உன்னை தான் பார்ப்பேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த கல்யாணத்தை நீ ஸ்டாப் பண்ணிட மாட்டேயான்ட்டு. நீ என்ன நினைக்கிற விஷ்ணு, இந்த பெயரே தெரியாத உணர்வு உன் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைச்சிதுன்னு நினைக்கிறியா? இல்லை, உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு உன்னை தெரியும். எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் உனக்கு என்ன தெரியும். புரியல? உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று தெரியும். எஸ், அந்த ஸ்கூலில் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்போ என்னை ஒரு பையன் மார்க் பண்ணான். அப்போது நீ தான் வந்து எனக்காக வந்து அப்படிலாம் பொண்ணுங்களை டீஸ் பண்ணக்கூடாதுடான்ட்டு சொன்னேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் நான் உனக்காக ஃபாலோ ஆன நாள் அன்றைக்கி தானே. ஸோ அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. என்னமோ தெரியல, ஸ்கூலில் ரவுடிசம் பண்ணிவிட்டு பொண்ணுங்களை மார்க் பண்ணிவிட்டு டீச்சர்ஸை டீஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க பசங்களுக்கு மத்தியில் எனக்கு நீ ஹீரோவை தெரிஞ்ச. அதனால தான் என்னமோ உன் கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணேன். அண்ட் இப்போது இந்த லெட்டரில் வந்து நின்றுருக்கு. பல முறை உன் மேலே இருக்கேன், என்னோடய காதலை உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன், ஏன் ட்ரை கூட பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு பயம், எங்கே இருக்க இந்த நட்புமே இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு. அதனால் நான் சொல்ல வந்துமே சொல்லாமல் அப்படியே மழுப்பியிருப்பேன் உன்கிட்ட. உனக்கு என்னை பிடிக்கும்னு தெரியும், ஆனால் உன்னோட வாழ்க்கை துணையாக என்னை ஏற்றுக்கிற அளவுக்கு என்னை பிடிக்குமான்றது தான் எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த லெட்டரை நீ படித்து பார்த்ததுக்கப்புறமா உன்னோட முடிவை சொல்லு. உனக்கு சம்மந்தம்னா என்கிட்ட வந்து சம்மந்தம்னு சொல்லு. இல்லை உனக்கு என்னை பிடிக்கல, உன்னோட லைஃப்க்கு நான் கரெக்டாக இருக்க மாட்டேன்னு நீ நினச்சேன்னா இந்த லெட்டர் ஒன்று நான் உன்கிட்ட கொடுத்ததையே மறந்துடு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததை நம்ம மறந்துடுவோம், நாளைக்கு நம்மளோட நட்பை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா. எனக்கு இதை படித்ததுமே என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஹார்ட் அப்படியே ஸ்டப்பாக ஒரு மாதிரி கல் மாதிரி பாறை மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி. என்னடா அது, என் கையில் தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கு அந்த லெட்டர், இவ்வளோ நாளாக படிக்காமல் எப்போ படிச்சிருக்கு. அட்லீஸ்ட் நான் இதை படிக்காமல் இருந்திருந்தாங்க கூட அவளுக்கு என் மேலே காதல் இல்லை, இன்னொருத்தங்க மேலே தான் காதல்னு நான் வாழ்க்கை முழுக்க அப்படி நினச்சிருந்துருப்பேன். ஆனால் நான் விரும்பின மாதிரி இல்லை, நான் விரும்பினதை விட அவள் என்னை விரும்பியிருக்கா. ஆனால் அந்த ஒரு லெட்டரை மட்டும் படிச்சிருந்தேன்னா அவள் லைஃப் இல்லை என் லைஃப் இல்லை, எங்கள் 2 பேர்த்தோட லைஃபுமே இன்றைக்கி நல்லா இருந்திருக்கோம்ல, எவ்வளோ அழகாக இருந்திருக்கோ. நான் ஒரு நான் ஏன் அந்த லெட்டரை படிக்காமல் போயிட்டேன். அவளோட கன்ஃபெஷனை, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு என்னையும் பிடிச்சிருக்குன்ற ஒரு கன்ஃபெஷன் எனக்கு எப்பயோ கிடச்சிருச்சு. ஆனால் அந்த கடவுள் அவளை என் கூட சேரக்கூடாதுன்னு போட்ட விதியா, இல்லை நானே எனக்கு செஞ்ச சதியான்னு தெரியல. அவகிட்ட நடந்த உண்மையெல்லாம் போய் சொல்லணும், நானும் அவளை லவ் பண்ணேன் அண்ட் அந்த லெட்டரை படிக்காமல் போனதுக்கான ரீசனை போய் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் சொல்லலை. எங்களோட இன்கம்ப்ளீட் பாஸ்ட்டை சொல்லி அவளை கஷ்டப்படுத்த விரும்பலை, அவளோட வாழ்க்கையை ரூன் பண்ண விரும்பலை. அவள் இப்போ தான் ஏதோ நல்லா இருக்கான்னு தோணுது. அவளாச்சும் நல்லா இருந்துட்டு போகட்டும். அண்ட் தீபிகா, இந்த உலகத்தில் நீ எங்கேருந்து இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், என்னை மன்னிச்சிரு.